பணியில் இருந்தபோது புஷ்பா 2 படம் பார்க்க சென்று உயர் அதிகாரியிடம் காவல் உதவி ஆணையர் வசமாக சிக்கிக்கொண்ட சம்பவம் நெல்லையில் அரங்கேறியுள்ளது. நெல்லை மாநகர பொறுப்பு காவல் ஆணையர் மூர்த்தியின் மேற்பார்வையில் மாநகர பகுதியில் பெண் காவல் ஆய்வாளர்கள் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். நெல்லை டவுன், சந்திப்பு, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் ஆகிய 4 இடங்களிலும் பெண் காவல் ஆய்வாளர்களே பணியில் இருந்த நிலையில் அவர்களுக்கு தலைமையாக உதவி காவல் ஆணையர் செந்தில்குமார் பணியில் இருந்தார். இந்நிலையில் செந்தில்குமார் தனது ரோந்து வாகனத்தில் உடையார்பட்டி பகுதியில் உள்ள திரையரங்கிற்கு அண்மையில் ரிலீஸான புஷ்பா 2 படத்தை பார்க்க சென்றுள்ளார். ரோந்து வாகனத்தில் காவலுக்கு ஓட்டுநரை அமர்த்திவிட்டு அவர் மட்டும் படம் பார்க்க சென்றதாக தெரிகிறது. அந்த சமயத்தில் மாநகர பொறுப்பு காவல் ஆணையர் மூர்த்தி வயர்லெஸ் மைக்கில் உதவி காவல் ஆணையர் செந்தில்குமாரை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் சுமார் 15 நிமிடங்கள் வரையில் செந்தில்குமாரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதை அடுத்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காவலர்கள் செந்தில்குமார் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கவே பதறி அடித்துக் கொண்டு திரையரங்கிலிருந்து வெளியே வந்து வயர்லெஸ் மைக்கில் காவல் ஆணையரிடம் பேசியுள்ளார். அப்போது ஆணையர் மூர்த்தி எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்க, தச்சநல்லூர் பகுதியில் ஒரு பிரச்சனை என்றும் அங்குதான் இருப்பதாகவும் உதவி ஆணையர் செந்தில்குமார் சொன்னதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மை நிலவரத்தை ஏற்கனவே அறிந்திருந்த காவல் ஆணையர் மூர்த்தி, மாநகரில் இரவு பணியில் முழுவதுமாக பெண் காவல் ஆய்வாளர்கள் இருக்கும் நிலையில் எவ்வித பொறுப்புமின்றி இப்படி செயல்படுவது நியாயமா என கடிந்து கொண்டுள்ளார். இந்த உரையாடல்கள் அனைத்தும் ஓபன் மைக்கில் நடந்ததால் மாநகர காவலர்களிடையே இந்த சம்பவம் பேசுபொருளானது. கடந்த வாரம் நெல்லை டவுன் பகுதியில் இரவு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்த ஒரு கும்பல் முயன்றது. இந்த சூழலில் பெண் காவல் ஆய்வாளர்கள் இரவு ரோந்து பணியில் இருந்த நேரத்தில் உயரதிகாரி ஒருவர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளாமல் புஷ்பா 2 படம் பார்க்க சென்றது சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜு கிருஷ்ணா.